சன் பிக்சர்ஸ் கலைஞர் பெருமையோடு தயாரித்து வழங்கும் எந்திரன் திரைப்படத்தின் பாடல்களின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போறது இந்த படத்தின் முத்தாய்ப்பான பாடல், சிகரமான பாடல். என்ன பாடல்? கிளிமஞ்சாரோ. கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. இப்ப நான் சொல்லுவேன் சொன்னேன். இந்த பாடல் அழகா கற்பனை பண்ணி நமக்காக எழுதி கொடுத்தது கவிஞர் பா. விஜய். இந்த பாடல் எடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பலமுறை பல ஹாலிவுட் படங்களுக்காக அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல போய் முதல் முறையா தமிழ் படத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிளிமஞ்சாரோ பாட்டு மாச்சு பிச்சுல ஷூட் பண்ணோம். கஷ்டமா இருந்தது, but the effort is more than visible on the screen. I mean, I think it's just incredible that Shankar could choose a location as far away and yet as beautiful as Machu Picchu for a song like Kilimanjaro. It was just, I think, perfect. ஒரு லேப் ரோபாட் அப்படின்னு போயிட்டு இருக்கிற கதையில ஒரு ஒரு சின்ன இதெல்லாம் விட்டுட்டு அந்த ரெண்டு கதாபாத்திரங்களும், ஐ மீன் ரஜினி சார் கேரக்டரும் அந்த ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு கேரக்டரும் வந்து அந்த வழக்கமான ஒரு நடைமுறை வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகி போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வர பாட்டு தான் அது. ஸோ இது ஒரு ட்ரைபல் சாங் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன்கிட்ட சொல்லி இந்த சாங் ஒன்று வாங்கணும். கிளிமஞ்சாரோ தான் அந்த படத்தில் பண்ண ஃபர்ஸ்ட் பாட்டு. இதுக்கும் 2-3 ட்ரை பண்ணோம். அப்புறம் இந்த டியூன் ரொம்ப பிடிச்சது சங்கர் சாருக்கு. அப்புறம் பா. விஜய் வந்து ரியலி லவ்லி லிரிக்ஸ் செய்திருக்காரு. அதுக்கு கிளிமஞ்சாரோ பாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ட கேட்ட உடனே இது வந்து ஒரு ஹிட் ஃபார்முலா அப்படிங்கிறத முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் சங்கர் சாரோட உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவர் வந்து லிரிக்ஸ் சிட்டிங் மட்டும் உட்கார்ந்தார். ஏராளமான வார்த்தைகள் போட்டு அதில் வந்து நிறைய அந்த பாடலை கிளிமஞ்சாரோ, மலை கனிமாஞ்சாரோ, பல பேருக்கு வந்து கிளிமஞ்சாரோனா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் அந்த அர்த்தத்தை சொல்லலாம். அதாவது உலகத்திலே மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட். அந்த எவரெஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு உச்சி அப்படிங்கிறது கிளிமஞ்சாரோங்கிற இடம். அந்த உச்சியை தொட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய அடிப்படையாக வச்சுக்கிட்டோம். அது சொன்ன மாதிரி அந்த படமே வந்து உலகத்தினுடைய உச்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. இந்த டியூன் பண்ணப்போ யார் வாய்ஸ் தேடுறப்போ ஜாவேத் அலி அப்போ வந்து வேற பாட்டு பாடியிருந்தாரு. அவர் பாட வச்சா நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு பாட வச்சுட்டு அப்புறம் அவருக்கு சங்கர் சார்ட்ட காமிச்சப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டு. அவரோட வாய்ஸ் நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறம் சின்மய் அண்ட் ஜாவேத் அலி really sang. Kilimanjaro is very special for me because when I heard this song first time, I really shocked because I didn't know how can I deliver this song. But God is great and this whole album is super. இந்த சாங்ல ஒரு ஹுக் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த அக்கக்கா அடிக்கினி கோழி இப்ப அப்படிங்கிற அந்த ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது முதல்ல அது ரஹ்மான் சார் வந்து அந்த இடத்துல ஒரு இப்படி ஒரு கிளாப் பண்ணி வச்சிருந்தார். அப்புறம் அவர் தான் சொன்னார் அந்த சவுண்ட், ஆக்சுவலி அந்த கிளக்கிங் சவுண்ட். அண்ட் எனக்கு முதல்ல அவ்வளோ ஃபாஸ்டாலாம் வரல ஆக்சுவலி. ஸோ ஹீ டிட் தட் கிளக்கிங் சவுண்ட் அண்ட் ஷோட் அண்ட் ஆல் தட். ஸோ அதில் ஒரு பெரிய இப்பப்போ என்னை பின்னிக்கோ நீன்னு ஒவ்வொரு லைனும் முடியும் போது அந்த இப்ப அப்படின்னு பண்ணுறது. ஸோ இது ஐ திங்க் இந்த மாதிரி பெர்ஹாப்ஸ் ப்ராப்ளி அவரால் தான் யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நியூவர் சவுண்ட்ஸ், நியூவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு சாங்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டா அது ஒரு போடுறதுங்கிறது. அண்ட் இட் பிகம்ஸ் லைக் a hook for an entire song. கூழாங்கல் கிடைச்சாலே அதை நட்சத்திரமா மாற்றக்கூடிய சக்தி சன் பிக்சர்ஸ்க்கு இருக்கு. அவங்க கையில் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் நட்சத்திரமே இருக்கும்போது அதை எவ்வளவு சுப்ரீமான ஒரு ஹிட்டாக கொடுப்பாங்கங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த படமும் இந்த படத்தினுடைய பாடல்களும் எல்லாமே. அதிலும் கிளிமஞ்சாரோ பாடல் ரேடியோவை எஃப்எம் திறந்தோம்னா அந்த பாடல் தான், டிவியை திறந்தா அந்த பாடல் தான், எந்த தெருவில் பார்த்தாலும் அந்த பாடல் தான்ங்கிற அளவுக்கு அந்த பாடல் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் சன் பிக்சர்ஸ். ஏன்னா அவங்களுடைய பிரம்மாண்டமான வியூகம், மக்கள் ஜனரஞ்சகத்துடைய அடித்தளம் வரைக்கும் பாய்கிற அந்த நுட்பம், எல்லாத்தையுமே விரல் நுனியில் வைத்திருக்கிற கலாநிதி மாறன் அவர்களுடைய ஆற்றல், இதெல்லாம் தான் இந்த பாடல் மட்டும் இல்லாமல் எந்திரனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் ஒரு அடிப்படையான காரணம்னு சொல்லணும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான சக்திகளோட கூட்டணியில் எனக்கும் ஒரு பங்களிப்பு கொடுத்ததற்கு நன்றி. முதல்ல வந்து மூமெண்ட் வந்து ஒரு
ஒரு பெரிய மூமெண்ட் சொல்லிட்டாங்க மாஸ்டர் ராஜு மாஸ்டர். என்ன இதுன்னு சொன்னேன், இல்லை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேவிட் கிட்ட சொல்கிறாங்க, முதல்ல டிஃபிகல்ட்டாக இருக்கிறது கொடுத்தா தான் அப்புறம் ஈஸி ஆகிடும் அப்படின்னு. சரியாக ஐஸ்வர்யா மேடம் போகிறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் வந்து தான் இந்தியாவிலேருந்து வர்றாங்க, மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், டைம் இருக்குது. சரி நாம் வந்து ஒரு 20 வாட்டி 30 வாட்டி எல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நான் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாஜி மேலே வந்தாங்க. வந்து பார்த்த உடனே சரி வந்து ரொம்ப சந்தோஷம், பார்த்து பெரிய மூமெண்ட்டு, அவங்களும் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சரி மூமெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மூமெண்ட் ஆடின உடனே ஓகே டேக் அண்ணாங்க. நான் என்னடா இது சொல்லிட்டு இந்த ரிஹர்சல் பார்த்தீங்கன்னா ரிஹர்சல்லாம் பார்க்கல, டேக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டரு மாஸ்டர் வந்து இதை வராட்டி ஒன்று ரிஹர்சல் பார்த்துடலாம். ஓகே ரிஹர்சல் பண்ணாங்க, சூப்பர். நான் வந்து 40 வாட்டி பண்ணியிருக்கேன். அது இது பார்த்த உடனே நம்ம வந்து அப்படியே பாடி ஸ்டடியாக இருக்கு, மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சவுண்டு கேட்க மாட்டேங்குது, ஒன்று கேட்க மாட்டேங்குது, என்னடான்னு சொல்லல. முதல்ல நல்லா வந்துட்டு இருந்தது, எல்லாமே மறந்து போச்சு நமக்கு. அண்ட் ஸோ நைஸ். ஐஸ்வர்யா வந்து இல்லை ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இல்லை நீங்கள் டைம் எடுத்துங்க, இட்ஸ் அ டிஃபிகல்ட் மூமெண்ட். அது ஆக்சுவலாக அவ்வளோ டிஃபிகல்ட், இப்போ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் மூமெண்ட்டு. டான்சர்ஸே கஷ்டப்படுறாங்க, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஓகே ஆன உடனே எல்லாம் அதை கிளாப் பண்ணி அது வந்து ஒரு அந்த பிரசீல் அந்த டான்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்யா மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி அது மூமெண்ட், அந்த உடம்புலே அவங்களுக்கு வந்து அந்த ரித்தம் இல்லை அப்படி இருக்கு. அவன் வந்து அந்த காஸ்டியூம் வந்து அவன் வந்து கரெக்ட் பண்ணுறவங்க டான்ஸ் ஆடிட்டே வர்றான், அவங்களுக்கு காஃபி டீ கொடுக்குறவங்க கூட டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போகிறான். நம்ம இதுலேயே நம்ம ஷாக் ஆகிட்டு சரி ஏதோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சூப்பர் சாங். அந்த லொக்கேஷன் சங்கர்லாம் சொல்லியிருப்பாங்க, நல்லா சொல்கிறாங்க, நீங்கள் படத்தில் பாருங்கள். கிளி மாஞ்சாரோ மலை கண்ணி மாஞ்சாரோ கண்ணக்குழி மாஞ்சாரோ யாரோ யாரோ மோகஞ்சதாரோ நில்லோடஞ்சதாரோ பைய கோழிஞ்சதாரோ யாரோ யாரோ ஏவாளுக்கு தங்கச்சியை என் கூட தாயிரக்கால் உயரோலை படம் அப்படியே எனக்கா கோழி கிண்ணி கோழி இப்பப்பா என்ன பின்னி கோழி இப்பப்பா முத்தம் எண்ணி கோழி இப்ப எண்ணி கோழி கணி மாஞ்சாரோ கண்ணக்கூழி மாஞ்சாரோ யாரோ யாரோ மோகஞ்சதாரோ நில்லோடஞ்சதாரோ பைய கோழிஞ்சதாரோ யாரோ யாரோ காட்டுவாசி காட்டுவாசி பச்சையாத கரியா முத்தத்தால வேக வச்சு சிங்கப்பல்லுடைய மாலப்பாம்பு போல வந்து மாக்குத்தை அப்படியா சொக்கு மிளகு தட்டி என்ன சொப்பு வச்சு குடியா ஏவாளுக்கு தங்கச்சியை என் கொடுத்தா இருக்கால் உயரோலை படம் அப்படியே எனக்கா கோழி கிண்ணி கோழி அப்பப்போ என்ன பின்னி கோடி இப்பப்போ முத்தம் எண்ணி கோடி என்ன கோடி கிளி மாஞ்சாரோ மலை கணி மாஞ்சாரோ கண்ணக்கூழி மாஞ்சாரோ யாரோ மோகஞ்சதாரோ நில்லோடஞ்சதாரோ பைய கோழிஞ்சதாரோ யாரோ யாரோ
இதுவரையில் தமிழ் பாடல்கள் காதலை பாடியிருக்கின்றன. நிலா பாடி, மலர்கள் பாடி, பனித்துளி பாடி, தத்துவம் பாடி, இயற்கை பாடி சலித்து போயிருக்கிற தமிழ் சினிமா பாடல் இப்போது ஒரு புதிய உள்ளடக்கத்தால் சற்றே நிமிர்ந்து நிற்கிறது என்றே சொல்ல தோன்றுகிறது. எந்திரன் என்ற தத்துவம், எந்திரன் என்ற படைப்பு நவீன உலகம் உலகுக்கு வழங்கிய கொடை. இந்த எந்திரன் என்ற இந்த நவீன உலகத்தை தவிர்த்துவிட்டு எதிர்கால உலகம் நடைபோட முடியாது. அதை கலாபூர்வமாக தமிழுக்கு அறிமுகம் செய்ததற்காக இயக்குனர் சங்கர், நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினி, படைத்த கலாநிதி மாறன் அத்தனை பேருக்கும் தமிழ் கலை உலகம் கடமைப்பட்டிருக்கிறது. சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் பெருமையோடு தயாரித்து வழங்கும் எந்திரன் திரைப்படத்தின் பாடல்களோட சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இப்ப நீங்க பார்த்து ரசிச்சிங்க. அதாவது இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லோரும் அவங்க கலந்துட்டவங்க எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும். இதெல்லாம் மனசுல இருக்கும்போது இன்னொரு தடவை படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வரும். அப்படி போய் பார்க்கும்போது அவங்க சொல்றதோட ஒப்பிட்டு மனசு பார்க்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம ரசிப்பு திறன் அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இது வந்து அனுபவபூர்வம் உணர்ந்துகிட்ட ஒரு விஷயம். இதோட நீங்க இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். மீண்டும் இதே போன்ற இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி சந்திக்கும் வரை பை பை ஃப்ரம் விஜய் சார்த்தி. விமல் சோம் வழங்கிய எந்திரன் பாடல்கள் முதன்முறையாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு. உடன் வழங்கியோர் ராம்ராஜ் காட்டன் பேஸ்கல் சட்டைகள், கெனான் எக்ஸஸ் மற்றும் ஆல் அவுட் டோட்டல்.